கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட இந்த பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1 5 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். யோவான் 7வது அதிகாரம் 1 5 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடினால் அவர் யூதயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதயாவுக்கு போ. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடினால் இப்படி சொன்னார்கள் என்பது. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகத்துவமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த வருஷத்தின் 4 மாதங்களை நாங்கள் கடந்து 5வது மாதத்துக்குள்ளாக கடந்து வர கிருபை பாராட்டியிருக்கிறீரியா. இப்படி ஆச்சரியமான கிருபை எங்களை தாங்கி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நடந்து வந்த பாதை கர்த்தாவே, ஒவ்வொன்றிலும் இப்படி கிருபையின் பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையும் ராஜாவின் சமூகத்தில் வந்து உம்மை உயர்த்தி பாட, உம்மை ஆராதிக்க கர்த்தாவே உடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு பாராட்டி எல்லா தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாசித்த இப்படி வேத வசனங்களோடு கூட இப்படி ஆசீர்வாதங்களை கூட்டி தந்தொருளும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவரே, வந்த மக்கள் ஒருவர வெறுமையாய் போகாதபடிக்கு தேவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்கையா. காணிக்க கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. சாயங்கால ராபோஜன கூட்டத்தையும் கூட நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, தேவனுடைய உயிர் தேர்ந்த வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை தேவரீர் எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளபடியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து மிக வேகமாய் சீக்கிரமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சாயந்தரம் எப்போதும் போலவே சாயந்தரம் ராபோஜன ஆராதனை இருக்கும். ஆகையால் இன்னைக்கு எல்லாரும் சிலர் வர முடியாமல் சாயங்காலம் வருவதாக இருக்கிறபடினால நம்ம சாயந்தரம் ராபோஜன கூட்டத்துக்கு சரியாக 5 மணிக்கு நம்ம கூடி வருவோம். சீக்கிரமாய் துவங்கிட்டு நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாய் போகிறது எதுவாக இருக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சுருக்கமான வார்த்தையை பார்த்து வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். வாசித்து வேத வசனத்தை ஆண்கள் பற்றி யாராவது வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரகத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு மொழிபெயர்ப்பு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு, கவனிங்க. இயேசுவின் சகோதரர் அவரை நோக்கி, நீர் இவ்விடத்தை விட்டு யூதயா செல்லும். அப்பொழுது உம் சீடர்கள் நீர் புரியும் செயல்களை காண முடியும். ஏனெனில் பொது வாழ்வில் ஈடுபடும் எவரும் மறைவாக செயல்கள் புரிவது இல்லை. நீர் இவற்றையெல்லாம் செய்தால் உலகுக்கு உம்மை வெளிப்படுத்தலாமே என்றார்கள். ஏனெனில் அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இதுதான் செய்தி. அவருடைய செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படி பார்த்தோன்னா, அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்கல. இந்த இயேசு கிறிஸ்து இதோ தற்செயலாய் வந்த ஒரு நல்ல மனுஷன், அவ்வளவுதானா? இல்ல. இவர் பிறப்பதற்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டவர். அவருடைய பிறப்பு எங்க இருக்கும், அவர் எங்க வாழ்வார், அவர் தம்முடைய சீஷரோடு கூட எப்படி ஜீவிப்பார்,
பிறகு அவருடைய மரணம் எப்படி இருக்க போகிறது, அவருடைய உயிர் தேர்தல் என்ன, எல்லாவற்றையும் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. யூதர்கள் எப்பவும் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளை நம்புவாங்க. அவன் யாரை நம்புறானோ இல்லையோ தீர்க்கதரிசிகளை அவங்க நம்புகிற ஒரு பழக்கம் இருந்தபடினால தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இயேசுவை குறித்து மிக விவரமான பல விஷயங்களை அவர் தேவ ஆவியோடு கூட தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் காட்சியில இயேசு வந்தார். ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த அம்மா. தேவ ஆவியானவர் எத்தனையோ மக்கள் இருக்கிற சமயத்துல, எத்தனையோ பெண்கள் இருக்கிற நேரத்துல அந்த மரியாள் இடத்துல மட்டும் கபிரியேல் தூதன் தேடி வந்தார். காரணம், அந்த மரியாள் ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இருந்தாங்க. ஆகையினால்தான் எத்தனை பேர் இந்த இயேசு அல்லது இந்த மெசியா என்னுடைய வயிற்றில பிறக்கணும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அவர்களையெல்லாம் விட்டுட்டு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணிடத்துல போய் தேவனுடைய தூதனானவர் பேசுகிறார். அந்த வார்த்தையை அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறார். அங்கு கர்ப்பமாகின பிறகு அங்க பிறந்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு வினோதமான ஒன்று, அவருடைய வாழ்க்கை வினோதமான ஒன்றாக இருந்தது. பிறகு அவருடைய ஒவ்வொரு செயல்களும் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட எந்த செயல்களும் பூமியில செய்யப்படவே இல்லை. அவர் வித்தியாசமானவராக வாழ்ந்தாரு. வேதம் சொல்கிறது, யூத ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, அவர் கல்லாதவராக இருந்து எப்படி வேத எழுத்துக்களை தான் பேசுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்களா? இல்லை 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 சொல்றாங்க, அவர் கல்லாதவராக இருந்தார். நம்ம தமிழ்ல ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும், அந்த பாட்டை குறித்து நிறைய பேர் பாடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான வார்த்தை இருக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுகள் திறக்கப்படும், 6 வயதில ஆரம்ப பள்ளியில கல்வி பயின்றாரு. எப்போ பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. அவர் கல்லாதவராக இருந்தார். ஆனாலும் கூட அவர் வேத பண்டிதரிடத்துல போய் பேசுகிற நேரத்துல அவருடைய ஞானத்தை பார்த்து வேத பண்டிதர்கள் ரபிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இவருக்கு எப்படி ஞானம் வந்தது? இயேசு ஒரு முறை பிரசங்கிக்கிற நேரத்துல அங்க உள்ள யூதர்கள்லாம் பார்த்தாங்க, இவர் கல்லாதவராக இருந்து எப்படி வேத எழுத்துக்களை பிரசங்கிக்கிறார் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. காரணம், அவர் வெறும் மனுஷன் கிடையாது, அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில அவதரித்து வந்த சர்வ வல்லமை படைத்த தேவனாய் இருந்தார். உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட அற்புதங்கள் உலகத்தில் நடக்கவே இல்லை. இயேசு வந்த பிறகுதான் எல்லா தீர்க்கதரிசியில சின்ன சின்ன பார்ட் நடந்துச்சு. எலிசாவின் காலகட்டத்தில் ஒரு குஷ்டரோகி சுஸ்தமானார். எலிசாவின் காலகட்டத்தில் மரித்தோர் உயிர் இருந்தாங்க. எலியாவின் காலகட்டத்தில் மரித்தோர் உயிர் இருந்தாங்க. இந்த எல்லா காரியத்தையும் இயேசு தன்னிட உள்ளடக்கினவராக இருந்து சகலத்தையும் அவருடைய ஊழியத்துல செய்து முடிக்க ஆரம்பிச்சுட்டார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுறாரு, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் முழுச எழுதுனா இந்த உலகம் கொள்ளாது அப்படின்னா, ஏதோ ஒரு சில பகுதியை மட்டுமே எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதி கொடுத்தார். அதை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 4 சுவிசேஷத்துல அதை மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்துல இயேசுவோடு கூட இருந்த அவருடைய சகோதரர்கள், நீ செய்தி அதுதான், இயேசுவோடு கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்யற, அவரை விசுவாசிக்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு மனுஷன் இருக்கிறாரு, எல்லாரும் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் கூட ஒட்டிப்போம். அந்த மகிமையில கொஞ்சம் நம்ம கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் அது கூட இணைச்சிக்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனா இயேசு மகா பெரியவரா இருந்தாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிசாசுகள் புறப்பட்டு போகிறது, வியாதி சுகமாகிறது, குருடர்கள் பார்வை பெறுறாங்க, மரித்தோர்கள் உயிர் தெழுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கிற நேரத்துல ஏறக்குறைய அவருடைய ஊழியம் 3 வருஷம் ஊழியம். இந்த 3 வருஷம் ஊழியத்துல எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. ஏன் பிலாத்து கூட இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஏறது கூட என்ன செய்யலாம், இயேசுவை எப்படியாவது ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படி ஆசைப்பட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கல. இப்ப என்ன செய்யறாங்க, கூடார பண்டிகை வந்துச்சு, யூதருடைய கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகைக்கு அவர் போகாமல் அவர் என்ன செஞ்சாரு, யூதயாவில் சஞ்சரியாமல் கலிலேயாவில சஞ்சரிச்சிருக்கிறார். அப்படி கலிலேயா மட்டும் இருக்கிற காரணம், யூதர்கள் அவர் எப்படியாச்சும் பிடிச்சுக்கணும்,
அவரை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனால் தேவன் எந்த நேரத்தை எந்த சமயத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதை தவிர ஒருத்தரும் அவர் மேல கை போட முடியாது என்பதும் கூட அவருக்கு தெரியும். ஆகையினால இவர் கலிலேயாவில் இருக்காரு. அப்போ உங்க வீட்டில் இருக்கிற அவங்க சொந்த சகோதரர்லாம் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிரபலியமா இருக்க விரும்புறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி மறைமுகமாக யாரும் செய்ய மாட்டாங்க. நீ போ 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 அங்க போயிட்டு யூதயால போயிட்டு உன்னுடைய வல்லமையெல்லாம் வெளிப்படுத்து, உன்னுடைய கிரியெல்லாம் வெளிப்படுத்துனா உன்னுடைய சீஷரை பார்ப்பாங்களே அப்படி சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணி யூதயாவுக்கு போ அப்படி சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த வீட்டில் சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. சொந்த சகோதரர் அவர் விசுவாசிக்கலன்னா நம்மளா எப்படிப்பா அவரை விசுவாசிக்கிறது? அதுதான் முடிவா? இல்லை. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் அவர் எல்லாரையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். அவரோ மற்றவரை மாற்றி வடிவமைக்கிறவராய் இருக்கிறாரு. அதை தான் இந்த செய்தியை பார்க்க போறோம். நேற்று தினம் தான் நினைக்கிறேன், ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்த ஒரு ஆர்சி ஒரு ஃபாதர் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு சில இப்படிப்பட்ட வசனத்துல அவர் கையாண்டுக்கிட்டு அவர் இப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா, மரியாள் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, கன்னியாகவே இருந்தாங்க. அதுக்கு அவர் ஏதோ வசனத்தை எல்லாம் கோட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அந்த அம்மா கன்னியா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஐயா, பைபிள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒருவேளை அவங்க வாழ்நாள் முழுச கன்னியா இருந்தாலும் கன்னி இல்லாமல் இருந்தாலும் அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த பெண்ணையோடு தான் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுடைய அநாதி தீர்மானம். இயேசு பிறக்கிற வரைக்கும் மரியாதை தேவன் பாதுகாத்தார். பிறகு இயேசு பிறந்த பிறகு கூட பெந்தகோஸ்து நாளில் அவங்க இருந்தாங்க. எனக்கு பரலோகத்தில் இருப்பாங்க. எப்படி மற்ற சீஷர்கள் இருந்தாங்க, விசுவாசி இருந்தாங்க, அதே போல அந்த சகோதரர்கள் கூட பரலோகத்தில் நிச்சயமா இருப்பாங்க. நம்ம யாரும் அதுக்கு விரோதமானவர் கிடையாது. ஆனா இங்க என்ன நடந்தது என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எது ஒரு மனுஷனை மாற்றும்? எந்த காரியம் நம்முடைய சுபாவத்தை மாற்றும்? எந்த காரியம் நம்மில் இருக்கிற இந்த பழைய எண்ணங்களையும் பழைய பழக்க வழக்கங்களையும் சுபாவங்களையும் ஒரு அவிசுவாசியை மாற்றி தேவனுக்குள்ளாக இட்டு செல்லும் என்பதை தான் இன்னைக்கு செய்தியா பார்க்க போறோம். அப்ப இந்த சொந்த குடும்பத்தில கூட இந்த 3 வருஷமா இயேசு இருந்த ஊழியத்தின் காலத்திலும் கூட சொந்த சகோதரர் கூட அவரை விசுவாசிக்கல. இன்னொரு சந்தர்ப்பம் கூட வாசிக்கலாம். ஒரு சின்ன வசனத்தை வாசிச்சுட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை வேகமாய் சொல்லி சீக்கிரமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். மார்க் 3:20-21. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தால் அதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். கொஞ்சம் கவனிங்களேன். இயேசு ரொம்ப ஊழியத்துல ரொம்ப மும்முரமா இருக்கிறாரு. சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லை. அவர் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு, சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா, அவங்களுடைய இனத்தார், இயேசு கிறிஸ்துடைய இனத்தார், இயேசுடைய இனத்தார் எல்லாரும் பார்த்து அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்கணும், யூதர்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும் அப்படி ஆசைப்பட்டாங்க. என்னையா நியாயம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்த சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கல, சொந்தக்காரங்க அவரை புரிஞ்சிக்கல. இயேசு ஏதோ ஒரு வெறும் பிரசங்கியா? இல்லை ஐயா, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் மகத்தான காரியங்களை செய்கிறவராக இருந்தார். மாம்சத்திலே வெளிப்பட்ட மகத்தான யெகோவா அவர். சொந்தக்காரங்க என்ன செஞ்சாங்களா? அவர் விசுவாசிக்கல. சகோதரர்கள் அவர் விசுவாசிக்கல. பல நேரங்களில் தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், வார்த்தை எப்பொழுதும் ஒரு பிரிவை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. ஒரு வார்த்தையில வாழக்கூடிய ஒரு நபர் இருப்பானேனால் அந்த வார்த்தை என்ன செய்யும்னா மற்ற எல்லா அவிசுவாசி மற்ற எல்லா காரியத்தையும் பிரிச்சு விட்டுடும். ஆனா இயேசு அவரே வார்த்தையாக இருந்தார். அவரே வார்த்தை மாமிசமாக வந்தபடினால அவரோடு கூட யாரும் ஒட்ட முடியல, அவரை புரிஞ்சிக்க முடியல. தீர்க்கதரிசி இன்னொரு விஷயத்தை சொல்வார், இயேசுவால முன்குறிக்கப்பட்டவர், தேவனால முன்குறிக்கப்பட்டவர். இந்த 12 சீஷர்கள் சும்மா கிடையாது. இந்த 12 சீஷரே தேவனாகி கர்த்தர் தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு முன்னாடி ஒரு ராத்திரி முழுசு தனிமையை போய் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார்.
ஜெபித்த பிறகுதான் அந்த 12 அப்போஸ்தலர்களை அவர் அழைத்தார். இந்த 12 அப்போஸ்தலர் மூலமாகத்தான் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. அவங்க முன்குறிக்கப்பட்டவங்க தான். ஆனா நம்ம தீர்க்கதரிசி சொல்லுவாரு, சீஷருங்க கூட என்ன செய்யலாம், இயேசுவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சான். எப்பொழுது? பெந்தகோஸ்த வரைக்கும், எல்லா காலத்திலும் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க. பெந்தகோஸ்த நாள் வரைக்கும் இயேசுவை புரிந்து கொள்வதற்கு சீஷருக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்தது. காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இயேசு பேசுவாரு, அப்புறம் கிறிஸ்து பேசுவார். என்ன புதுசா பேசுறீங்களே? தேவ அறிவு இருந்தால் தான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இயேசு பேசுவார், சில நேரத்தில் கிறிஸ்து பேசுவார். அப்ப எது இயேசு எது கிறிஸ்து அவர்களால் வகையறுத்து கொள்ள முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இப்படியாக தீர்க்கதரிசியானவர் ஒரு வியாதியஸ்தர் ஒருத்தருக்கு ஜெபம் பண்றாரு வச்சுங்க, ஜெபிப்பார். ஜெபிச்ச பிறகு அருமையான சகோதரியே கர்த்தருக்கு சுகம் கொடுத்தா அப்படின்னு விசுவாசத்துல சொல்லுவார். ஆனா அவரோடு கூட பழகின மக்கள் கேட்பாங்க, பிரதர் பிரானம், இது கர்த்தர் உரைக்கிறதாவதாக, தஸ் செய்தலாடா, இது பிரதர் பிரானம் சொல்றார், விசுவாசம் சொல்ல முடியும். அருமை சகோதரியே, நான் உங்களுக்கு ஜெபிச்சிருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், இவர் சொல்ற வார்த்தை. ஆனால் உள்ள இருந்து சிருஷ்டி கர்த்தர் பேசுவார், தஸ் செய்தலார் கர்த்தர். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையவே கிடையாது. வானமும் பூமி எல்லாமே ஓய்ந்து போகும். அந்த வார்த்தையை தேவன் காத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்து பேசுவதும் இயேசு பேசுவதும் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறது, இந்த ரெண்டு வார்த்தையை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்தது. ஏதோ ஒன்று இயேசு பேசிக்கிட்டே இருப்பார், திடீர்னு உள்ளது கிறிஸ்து பேசுவார். அது அவருக்கு குழப்பமா இருந்து கொண்டே இருந்தது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு தோற்றத்துல, சாதாரணமான ஒரு மனுஷனை போல சாதாரணமான மொழிகளிலே அவர் பேசிக்கிட்டு இருந்தார். எல்லா ரோட்ல போற ஜனங்க பேசக்கூடிய எளிமையான மொழியில தான் இயேசு பேசினார். அவர் கிரியை அற்புதமா இருந்தது. சில நேரத்துல இயேசுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசுக்கு ஒரு முறை தலைவலி வந்துடுச்சான். அவர் ஒரு பாறையில சார்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாரா. என்ன இதெல்லாம் புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்று சுமந்தவராய் இருந்தார். அவருடைய பாடுகளையும் நம்ம பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருந்தார். அவர் நம்மை போல 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். அதே நேரத்தில் அவர் 100க்கு 100 தேவனாக இருந்தார். ஆகையால் தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த பெண்ணு சொன்னான், வேணும், நீங்க இயேசுவை குறித்து ரொம்ப ஜம்மம் பேசிட்டு இருக்கிறீங்க. இயேசு வெறும் மனுஷன் தான், அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு பிரதர் வேணத்துக்கிட்ட பேசினாங்க. அவர் சொன்னா, சரி சிஸ்டர், நிரூபிங்க. அப்படி சிரிச்சுட்டு யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஒரு மனுஷன் தான், அவர் உண்மையாக கண்ணீர் விட்டார். சொல்றாரு, ஆமா கண்ணீர் விட்டார், உண்மைதான். அவர் நம்மை போல மனுஷனாக இருந்து கண்ணீர் விட்டது உண்மைதான். அதே நேரத்தில் அவர் கல்லறை பக்கத்தில் போய் கிட்ட நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவர் மனுஷனை பார்க்கிலும் சர்வத்திற்கும் மேலான தேவனாய் இருந்தார். அவர் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அதிகாரம் உடையவராய் இருந்தார். அதுதான் பெரிய பிரச்சனை. இயேசுவை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவ அவர்கள் வந்து வெளிப்படுவார், இயேசுவும் பேசுவார். ஆகையினால்தான் அந்த சீஷர்கள் மத்தியில் கூட ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. குடும்பம் அவரை விசுவாசிக்கிற, சொந்த சகோதரர் விசுவாசிக்கிற. இயேசுக்கு சகோதரராக இருந்தாங்களா? சின்ன சின்ன வசனத்தை வாசிச்சு நான் சொல்லக்கூடியதை நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 31 அல்ல 6வது அதிகாரம் 3வது வசனம். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான், வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடர்ந்தார்கள். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் இவருடைய சகோதரிகளும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பத்தி இடராடுகிறாங்க. இவர் மூலமாக மகத்தான அற்புதம் நடந்துகிட்டு இருக்குது. இவருடைய பிரசங்கம் வினோதமாக வித்தியாசமாக இருக்கிறது. அதிகாரமுடையவராய் பேசுகிறார். கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இவர் யாரு? மரியாள் யோசேப்புக்கு நியமித்த அந்த குடும்பத்தில் பிறந்தவர். தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா. இந்த மரியாளுக்கு இப்போது எத்தனை பிள்ளை இருக்காங்க? யாக்கோப்பு இருக்கிறார், யோசே இருக்கிறார்,
யூதா இருக்கிறார், சீமோன் இருக்கிறார், சகோதரிகளும் இருக்கிறாங்க. என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நான் இப்படியாக யோசித்தேன். தீர்க்கதரிசியானவர் இப்படியாக சொல்லுவார். யோசேப்பு ஒரு செய்தி கிடையாது, அநேக செய்தி இப்படியாக பேசியிருக்கிறார். யோசேப்பு ஒரு விடவ், ஏற்கனவே திருமணமாகி மனைவியை இழந்த ஒரு மனுஷன். யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாய் இருந்த அந்த மனுஷன் ஏற்கனவே திருமணமாகி மனைவி இழந்த ஒருத்தர். இப்படி தீர்க்கதரிசி ஏராளமான செய்திகளை அவர் பேசிட்டு வருவார். நான் இப்படியாக ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி யோசிச்சிருக்கிறேன். ஒருவேளை முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க தான் யாருங்க? இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன். 4 ஆம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்களா யூதருடைய வழக்கத்தின்படி கணக்கில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போ நான் இப்படியாக யோசித்தேன், ஒருவேளை இந்த யோசேப்புக்கு முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்க இருப்பாங்க. அப்படிதான் நான் யோசித்தேன். ஏன்னா தீர்க்கதரிசி பல செய்தியில் என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தோம்னா, யோசேப்பு விடவ், மனைவியை இழந்த ஒருத்தராக இருந்தார். இந்த அம்மாவை 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் அதுக்கு விரோதமாக அதுக்கு எந்த காரியம் சொல்ல விரும்பல. நான் இப்படியாக புரிந்து கொண்டேன், முதலாவது அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அந்த கல்யாணம் பண்ணின உடனே இத்தனை பிள்ளை பிறந்திருக்கும் அப்படி யோசித்தேன். அப்படி இருந்திருக்குமா? சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஒரு ஊழியக்காரர்கிட்ட அப்படி பேசியிருக்கிற நேரத்தில் இதை குறித்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவர் அப்படியே பாலிஷாக பேசலாம் என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். சரி இருக்கட்டும். அப்படி இருக்குமா? தெரிஞ்சுக்க சொல்லுங்களேன். அதான் நம்ம என்ன, நீங்கள் ஏதோ பேசுங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா உட்காந்தோமா கொஞ்சம் நேரம் பிரசங்கத்தை கேட்டோமா, ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு தான் நம்ம எழுந்து போயிட்டோம்னா கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் எங்கே நல்லா இருக்க போகுது? அப்படி இருக்குது வாய்ப்பு இருக்குங்களா? யோசேப்பு தாவீதுடைய வம்சத்தில் வந்த ஒரு மனுஷன். மரியாதை தாவீது வம்சம்தான். அப்போ முதல் மனைவிக்கு பிள்ளைகளாக பிறந்திருந்தா இயேசு கிறிஸ்துவை அந்தமா கொண்டு போகிறாங்க பாருங்க, தேவாலயத்தில் போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. தன்னுடைய சொல்லுங்க, எதனா சொல்லிட்டா தப்பா எனக்கு யோசிச்சுங்களா? மரியாதை கொண்டு போகிறாங்க. அப்போ பைபிள் பரிசுத்த ஆவியான ஒரு வார்த்தை பதிவு பண்ணுகிறார். முதற் பேரானவர், தன்னுடைய முதற் பேரானவர். அப்படி இல்லைன்னா இயேசு கிறிஸ்து எத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்குங்க அங்கே? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் 4 பேருங்களா? 5வது பேரானவர். அதான் சொல்லணும். இல்லை அப்படி ஒரு காலம் நடக்கவே நடக்காது. நீங்கள் உதாரணத்துக்கு புரிஞ்சுங்க. நான் இயேசு யாரோடு ஒப்பிடக்கூடாது, அவர் ஒப்பிடப்பட முடியாதவர், நிகர் இல்லாதவர். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிதான் சொல்கிறேன். சார்லஸ் பென்னாம் குடும்பத்தில் பிரதர் பேனா எத்தனாவது பிள்ளை? ஃபர்ஸ்ட் பிள்ளை. முதல் பிள்ளை தேவனுக்குரியது, தேவனுடைய பிரமாணம். அது முதல் பிள்ளை எப்போ பார்த்தீங்கன்னா அது தேவனுக்குரிய, யூதருடைய கல்ச்சர் அதுதான். முதல் பிள்ளை தேவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் யூத குலத்தில் யூத வம்சத்தில் பிறந்திருப்பார். ஏனால் முதல் மனைவிக்கு இல்லை, முதல் மனைவிக்கு உரிய பிள்ளைங்க கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்கிறார், தன்னுடைய முதற் பேரானவரை மரியாள் கொண்டு போறாங்க. மரியாளுக்கும் முதற் பேரானவர். அப்புறம் யோசேப்புக்கு, தேவனுக்கு கூட ஒரு முதற் பேரானவர். தேவன் தன்னுடைய முதற் பேரானவர். அப்போ தேவனுக்கு முதற் பேரானவர், அதுக்கு தேவனுக்கு கூட வேற பிள்ளைங்க இருப்பாங்களா? இல்லை, நம்ம வசனம் அப்படிதான் வரணும். மரியாளுக்கு முதற் பேரானவர். அப்போ தேவனுக்கு கூட ஒரு முதற் பேரானவர். அதுக்கடுத்து நம்ம எல்லாரும் அவர் நாமத்து மேல் விசுவாசங்களோ அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நாமத்தில் இயேசு என்ற பெயர், இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மீட்பர். இந்த பெயரை ஒருவன் சரியாய் புரிந்து கொள்வானேனால் அவன் தேவனுடைய பிள்ளையாகிறான். அப்ப தேவனுக்கு முதல் பிள்ளை யாரு? இயேசு. தம்முடைய முதற் பேரானவரை உலகத்துக்கு அனுப்பும் பொழுது வசனம் சொல்கிறது. அப்படியானால் தேவனுக்கும் அவர்தான் முதல் பேரானவர், மரியாளுக்கு கூட இவர் தான் முதற் பேரானவர். வசனம் இன்னும் சொல்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து, அதாவது யோசேப்புக்கு மரியாதை நியமிச்ச பிறகு அவர்கள் கூடி வருவதற்கு முன்னாடி, பெரியவங்க புரிஞ்சுப்பீங்க, அவர்கள் கூடி வருவதற்கு முன்னாடி
தேவனுடைய தூதனானவர் தரிசனமாகிறார், அந்த வார்த்தையை அவள் ஏற்றுக்கொள்கிறார். அந்த வார்த்தை தான் மாமிசமாய் அவள் கருவில் வந்தது. அவர் சிருஷ்டிகர்த்தர். அந்த அம்மா சொல்றாங்க, தூதன் சொன்ன பிறகு, நானும் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே. நியாயமான ஓகே வார்த்தை. அப்ப தூதன் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்த தேவன். அது மட்டும் கிடையாது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படியானால் தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அந்த வார்த்தை சொன்ன உடனே மரியாள் என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 800 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்னான், ஒரு தீர்க்கதரிசனம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரை பெறுவார், அவருக்கு ஈமானியர் என்று பெறுவார். அந்த வார்த்தை 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை அப்படியே அந்த வார்த்தை உலாவிக் கொண்டே இருந்தது. மரியாள் என்னைக்கு அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டாலோ அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாம்சமாய் உலாவிக் கொண்டிருந்தார். அப்படியானால் என்ன சொல்கிறது? இந்த முதற் பேரானவர் பிறக்கிற வரைக்கும் யோசேப்பும் மரியாளும் கூடி வாழல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்த பிறகு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க. மரியாள் இருந்திருப்பாங்க, இருந்திருக்க மாட்டாங்களா? என்னப்பா புதுசா இருக்கு அதெல்லாம் சொல்றீங்க? ஒருவேளை அப்படிலாம் இருக்குது, வாய்ப்பு இருக்குமா? அப்படி இருந்த தப்பா? எனக்கு தப்பு கிடையாது. அந்த சகோதரி ஒரு நல்ல பரிசுத்தமானவங்க, தேவன் தெரிஞ்சுக்கிட்ட பாத்திரம். ஆனால் நான் யாரையோ இயேசுவை தவிர யாரையோ கடவுளுடைய ஸ்தானத்தை கொண்டு போவது கிடையாது. ஆகலாம் இந்த வேதம் என்ன சொல்கிறதோ அதுதான் சத்தியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்துச்சு அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்க்கலாமே. இன்னொரு சந்தர்ப்பம், மரியாளும் அவங்க பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு முறை இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. அந்த இடத்துக்கு வராங்க. அங்க என்ன நடந்துச்சு பார்க்கலாமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்த ஜனங்களை அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். ஆமென். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கிச்சிருக்கிறார், ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு எங்க இருந்தாலும் ஒரு பெரிய திரளான கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு இருக்கும். அந்த நேரத்துல மரியாளும் இயேசுவின் தாயார், பைபிள் சொல்றது பாருங்க, அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் வராங்க. வந்து என்ன செய்யறாங்க? ஒரு ஆளை அந்த 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 காட்சியை நீங்க அப்படியே கொஞ்சம் கற்பனையில கொண்டு வாங்க. ஒரு ஆளை அனுப்பிட்டு சொல்றாங்கப்பா, நானும் அவங்க சகோதரர்லாம் வந்திருக்கிறோம், இயேசு கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நியாயமா என்ன செஞ்சிருக்கணுங்க? அவங்க போய் யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரு இடத்துல பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த குடும்பம் வந்துடுச்சு, மரியாதை அவங்க அந்த கூட இருந்த அந்த இயேசுவின் சகோதரர்லாம் வந்தாங்க. வந்த பிறகு அந்த குடும்பத்து கூட போல அவங்க எல்லாமே வேற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு ஆளை அனுப்புறாங்க, போயிட்டு இயேசுகிட்ட போய் சொல்லணும். அவங்க இப்படியாக யோசிச்சாங்க. உடனே இயேசு என்ன செஞ்சார்? பிரசங்கத்தெல்லாம் நிறுத்திட்டு, எஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம் இருங்க, எங்க மம்மி வெளில இருக்கிறாங்க, மை பிரதர்ஸ் வெளில இருக்காங்க, கொஞ்சம் 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 கொஞ்சம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உன் தகப்பனையும் இல்லையா, தேவனுடைய வார்த்தையை தாண்டி எதுவும் கிடையாது. அப்போ மரியாதை வந்து சொன்ன பிறகு இயேசு அடிச்சு இல்ல சொல்றேன், யாரு எனக்கு இயேசு இப்படிதான் கேட்டிருப்பாரு. இயேசு எப்படி சொல்லியிருப்பாரு? யாரு எனக்கு தப்பா அம்மா, யாரு எனக்கு சகோதரன்? கேட்டு இந்த பதில் எப்படி வந்து பாருங்க. நம்ம என்ன இயேசு இப்படி பேசியிருப்பாரா? என் சகோதரர் யார், என் தாயார் யார், அப்படியே பேசியிருப்பாரு. இயேசு கோவம் வந்துச்சு. சொல்ற, யார் என்னுடைய சகோதரர், யார் என்னுடைய தாயார்? இங்க இருக்கிறாங்க பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற இவர்கள் தான் என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரருமா இருக்கிறார்கள். அப்ப என்ன அப்படி பார்த்தோம்னா, பிறகு மரியாள் ஒரு ஆர்டினரி ஒரு மனுஷனை போல வாழ்ந்தாங்க. அருமையான நல்ல சகோதரி, நல்ல அருமையான சகோதரி தான். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா,
மகதேனா மரியாதை கூடிய நிலையில கூட இந்த மரியாதை இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். மகதேன மரியாதை இருந்தாங்க பாருங்க, அந்த அம்மாவுடைய நிலையில கூட இந்த அம்மா இல்லை. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பிரசங்கிச்சிருக்கிற நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். அது எந்த அளவுக்கு கரெக்டாக அவரு பைபிளை சொல்றாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, மரியாதைகிட்ட போய் எங்களுக்காக வேண்டிக்கங்க, எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் மரண நாளிலும் கூட மரண நாள் எங்கள் பாவியாக எனக்கு வேண்டிக்குது, இந்த வசனம் தான், இந்த ஜபத்தை தான் தொடர்ந்து சொல்லுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 12 வயசு குழந்தைய பாதுகாக்க முடியல ஐயா. 12 வயசு குழந்தை ஆலயத்துக்கு கொண்டு போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா கூப்பிட்டு வர தெரியாத ஒரு என்ன சொல்ல அந்த அம்மாவை, ஒரு சகோதரிக்கு என்ன போய் காப்பாத்து, என் அப்பாவை காப்பாத்து, எங்க தாத்தாவை காப்பாத்துன்னு சொல்வியா நீ? சொந்த பிள்ளை 12 வயசு பிள்ளை, அதே பாதுகாக்க முடியல. தேடின போது திருப்பம் ஓடிப்போ. போய் பார்த்தா அங்க தேவாலயத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. போய் பார்க்கறாங்க, என் மகனே ஏன் இந்த விசாரத்தோடு எங்களை தேட விட்டுட்ட? அவர் சொல்றாரு, என் பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் நான் இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோம்னா, நம்ம யாரையும் உயர்த்துவதோ தாழ்த்துவதோ கிடையாது. இந்த வேத வசனத்துக்கு மிஞ்சினது சத்தியம் இல்லை. இயேசு ஒருவரே நிகரற்றவர். எந்த மனுஷனும் தீர்க்கதரிசி கூட இயேசுக்கு நிகராக வரவே முடியாது. இயேசு ஒருவரே சர்வத்திற்கு மேலான தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த குடும்பம் இயேசுவோடு கூட ஒட்டாம, இயேசுவோடு கூட பிரிந்து இயேசுவுக்கு விரோதமானவளாகவே செயல்பட்டாங்க. இயேசுவை பார்த்து சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் பிரபலமாக விரும்புறவங்க இப்படி மறைமுகமா காரியத்தை செய்வாங்களா? போ போ போ, நீ போயிட்டு யூதாயால போய் செய் அப்படி சொல்றான். எப்படி இருக்குங்க? இயேசு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஊரிலும் தன்னுடைய குடும்பத்துல தவிர வேற எங்கேயும் கனவீனம் அடைய மாட்டானோ. ஒரு தீர்க்கதரிசி எப்ப எங்க 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 கனவீனப்படுவான் அப்படின்னா, சொந்த வீட்டுல சொந்த ஜனங்கள் மத்தியில தான் அவன் கனவீனப்படுகிறவனாய் இருப்பான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அதுதானா? இல்ல, தேவன் ஒரு காலகட்டத்தில் அதை எல்லாவற்றையும் மகத்தான காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். இந்த கடைசி வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த காரியத்துக்கெல்லாம் அவர் முக்கியத்துவம் தரவே இல்லை. அவங்க தாயாரும் அவருடைய சகோதரரும் கூட ரொம்ப இவரோடு கூட ரொம்ப இணைந்து செயல்படவே இல்லை. அவர் பிரசங்கிக்கிற அந்த இடத்துல ஆட்களை விட்டு அனுப்புறாங்க, அங்க பேசுறாங்க. பேசின பிறகு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய தாயார் யார், என் சகோதரர் யார், என் சகோதரி யார், நீங்க தான். அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க சகோதரர் கூட என்ன செஞ்சாங்க அப்படி பார்த்தோன்னா, அவரை விசுவாசிக்கல 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 விசுவாசிக்கல. அதுதான் முடிவா? இல்லை ஐயா, இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்க போறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. இங்க பவுல் எழுதுகிறார். பவுல் தன்னுடைய அனுபவத்தை பத்தி பேசுறாரு. அவர் இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டார், யூதனாய் இருக்கிறார், கிறிஸ்தவனுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்படிலாம் இருக்கிற சமயத்துல அவர் இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நிறைய பேர் அவரை ஏத்துக்க முடியல. அப்போ அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. அவர் யாரை போய் ஃபர்ஸ்ட் பார்த்தாரா பாருங்க. 1 அதிகாரம், கலாத்தியர் 1 அதிகாரத்தில் பேசுறாரு. எனக்கு முன்னே அப்போஸ்தலனானவரிடத்துக்கு எருசலேமுக்கு போகாமல் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். தேவனை சந்தித்த உடனேயே நம்ம தீர்க்கதரிசி இப்படியாக சொல்வார்,
அவர் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தினுடைய தோல் சுருளெல்லாம் எடுத்துக்கிட்டு அரபு தேசத்துக்கு போய் மல்லாக்க படுத்துக்கிட்டு என்ன செஞ்சாரா, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தரே காட்சியில வந்து அவருக்கு இந்த வேத வசனங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சாதான் பவுல் சொல்றாரு, நான் இதை ஒரு மனுஷனிடத்தில் பெற்றதும் கிடையாது, ஒரு மனுஷனிடத்தில் கற்றதும் கிடையாது, கர்த்தராகிய இயேசுவே இதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக இவர் வந்த பிறகு இந்த வேத வசனத்துக்கு எல்லாமே சரியாய் பொருந்தின உடனே அவர் என்ன செய்கிறார், நான் முன்பே அப்போஸ்தலனானவருக்கு எருசலேமுக்கு போகாமல் அரபு தேசத்துக்கு போனேன். அரபு தேசத்துக்கு நான் எங்க போனேன் அப்படி பார்த்தோன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு பேதுருவை போய் பார்த்தேன். ஏன்னா பேதுரு தான் அங்க மிக முக்கியமானவர், அப்போஸ்தலர் பிரதானமானவராக இருந்தார், பரலோகத்தின் சாவியை பெற்றவராக இருந்தார். ஆகலாம் இவர் பேதுருவை போய் சந்தித்து பேதுருவிடத்தை ஒரு 15 நாள் தங்குறார். 15 நாள் தங்கிட்டு அங்கிருந்து வந்து வேற யாரை பார்க்கிறார் அப்படி பார்த்தோம்னா அவருடைய வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர அப்போஸ்தலர் வேற ஒருத்தரையும் நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் பேதுருவை பார்த்தேன், அதுக்கடுத்து நான் யாரை பார்க்கிறேன்னா கர்த்தருடைய சகோதரர். ஏப்பா இன்னொருத்தர் யாக்கோப்பு கூட இருந்தாருங்களே, 9ஆம் வசனத்தை நீங்க பாருங்க கீழே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவருக்கு அந்யோனிக்கிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள். என்ன சொல்றாரு, இங்க இருக்கிற யாக்கோப்பு வேற, அப்போஸ்தலரா இருந்தா பாரு அங்க. ஆனா இங்க மேல சொல்லுகிற இவர் யார் அப்படி பார்த்தா அவரே சொல்றாரு, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சபை காலத்துல ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க, ஏறத கொலை பண்ணா யூதருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பதான் எல்லாரும் செதறி போறாங்க, யாக்கோப்பு கொலை பண்ணோன்னு எல்லாரும் செதறி போறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தா கர்த்தருடைய சகோதரரையா அவர் பார்த்தா ஒரு பைபிள் ஸ்காலர் பேரு பவுல் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய வேதத்தை கற்ற ஒரு மனுஷன். இப்போது அரபு தேசத்துக்கு போய் தன்னுடைய ஊழியத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. தேவன் தான் என்னை அழைத்தார், இந்த ஊழியத்தின் பதம் சரி, இது வேத வசனத்தின்படி எல்லாமே சரியா இருக்குது, இது எல்லாம் புரிந்து கொண்ட பிறகு அப்போஸ்தலர் பிரதானமான ஒரு பேதுரு போய் பார்த்து அவரிடத்தில் ஒரு 15 நாள் தங்குறாரு. இந்த எல்லா காரியம் முடிஞ்ச உடனே வேற எந்த அப்போஸ்தலர் பார்க்கல, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பு வந்து பார்க்கிறாரு. நமக்கு தெரிஞ்சது யாக்கோப்பு இது வரைக்கும் எப்படியா இருக்காரு, ஒரு அவிசுவாசி, இயேசுவை விசுவாசிக்காத ஒரு மனுஷன். இயேசுவை பார்த்து பிரபலமாக விரும்புறவங்க நீங்க அங்க போய் நினைச்சீங்க, யூதயாவுக்கு போயிட்டு உங்களுடைய கிரியெல்லாம் வெளிப்படுத்து அப்படி சொன்ன ஒரு மனுஷனத்துல போய் பவுல் சந்திப்பாரா? இல்ல. இங்கதான் இவருடைய வாழ்க்கை எல்லாமே அவருடைய சகோதரரும் அந்த குடும்பம் கூட இவரை யாரும் விசுவாசிக்கல, எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க, இயேசு விசுவாசிக்கல. ஆனா எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை தான் நீங்க பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு, இயேசு மரித்த உடனே கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணின உடனே இப்ப அரசாங்கம் கிறிஸ்தவருக்கு விரோதமா இருக்கிறது. என்ன நடக்கிறது, இப்ப ஒரு முக்கியமான ஒரு மனுஷனை ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அவனை சுற்றின அவன் நெருங்கி இருக்கிறவங்க எல்லாம் அங்கங்க பிரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. அதுதாங்க நடந்துச்சு. இருக்கிறவங்க எல்லாரும் செதறி போனோம். அப்படி செதறி போனோம்னு நினைக்கிற நேரத்துல உயிர்த்தெழுந்த இயேசு காட்சியிலிருந்து சொல்றாரு, நீங்க எருசலேம் விட்டு போயிடாதீங்க, நீங்க எருசலேம் தான் இருக்கணும், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க எருசலேம் விட்டு போக கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேதுரு உடனே தன்னை சார்ந்த மக்களிடத்துல சொல்றார், தேவனுடைய சத்தம் இப்படியாக சொல்லுது, நாம் எருசலேம் விட்டு போக கூடாது. அதே நேரத்தில் யூதர்கள்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்களா பைபிள் பதிவு பண்றது? 120 பேர். 120 பேர் எங்க இருந்து வந்திருப்பாங்க? 11 சீஷர் தான் இருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சு 11 சீஷர். 12 சீஷர்ல ஒருத்தன் இயேசு கிறிஸ்து மரண நாளில ஒருத்தன் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டான். 11 பேர். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு மறைமுகமாக அநேக பிலிவர் இருந்தாங்க, அநேக பெண்கள் இருந்தாங்க, தங்களுடைய ஆஸ்தினால இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற அநேகர் இருந்தாங்க. இப்படியாக யோசேப்பு என்ற ஒரு மகத்தான ஒரு மனுஷன் இருந்தார். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கொண்டு போய் தன்னுடைய சொந்த கல்லறையில் வைத்த ஒரு மனுஷன். இப்படியாக ஏராளமான மக்கள் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட எனக்கு தெரிஞ்சு 120 பேர் இருந்திருப்பாங்களா எனக்கு சரியா தெரியல. ஆனா
எப்படியோ யூதருக்கு பயந்து அந்த கூட்டத்தில் போய் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு 120 பேர் ஆயிடுச்சு. இந்த 120 பேர் என்ன செய்யறாங்க அப்படி பார்த்தோன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவது என்ன நடக்கும்போது தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீங்க அந்நிய பாஷை பேசுகிறது யாருக்கும் எதுவும் தெரியாது. தேவனுடைய வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு போக கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் பெற போறீங்க. அப்ப எல்லாருக்கும் அந்த அனுபவம் தெரியாது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படியாக யோசிக்கிறேன், என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்புவாங்க. ஏன்னா நம்ம நல்ல ஒரு பிலீவர். மரியாள் உண்மையான ஒரு நல்ல பிலீவர். ஆகினா மரியாள் வந்திருப்பாங்க. அந்த குடும்பம் சேர்ந்து எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த அம்மாவோடு கூட எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்த உடனே அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபிச்சாங்க வந்திருப்பாங்களா? ஒரு வசனத்தோடு வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1 அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பதிவு பண்றாரு, அங்க இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும். இப்ப இதுவரைக்கும் இயேசுவை மறுதலிச்சிட்டு இருந்தவங்க, இதுவரைக்கும் இயேசுவை விசுவாசிக்காம இருந்தவங்க, இப்ப எங்க வந்துட்டாங்க அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறாங்க பாருங்க. அந்த கூட்டத்துக்கு நேரா இவங்க வந்துட்டாங்க. எதுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள மக்களை எதுக்கு சபைக்கு வர சொல்றோம் அப்படி பார்த்தோம்னா, தேவ ஆவியானவர் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய திட்டத்தை ஒருவருடைய கிரியை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகம் தேவையா இருந்தது. பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் சாமுவேல் இப்படியாக நாயதி என்ற சில வேத பாடசாலைகளை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டார். தாவீது சில நேரத்தில் என்ன செய்வார்னா அங்க போயிடுவார். தாவீதை பிடிப்பதற்கு சவுல் தம்முடைய சேவகரை அனுப்புறான். அவங்க யார் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ். போயிட்டு தாவீதை பிடிக்கிறது போறாங்க. அங்க நாயுது உள்ள போன பிறகு என்ன நடக்குதுன்னா, அங்க தேவனுடைய பிரசனம் நிரம்பி இருக்குது. இவங்களெல்லாம் தேவனுடைய பிரசனம் நிரப்பணும். எல்லாரும் தேவ ஆவியானவர் நிரப்ப போட்டு தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப அனுப்புறான். திரும்ப நடக்கிறது. கடைசி சவுல் போறாரு. என்ன நடக்குது? சவுலும் கூட தீர்க்க தரிசனம் சட்டையெல்லாம் கட்டி போட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனாய் மாறிப்பான். பழைய ஏற்பாடிலே அது நடந்திருக்குமையினால் புதிய ஏற்பாடிலே மாம்சமான யாவர் மேலும் என்ற ஆவியை ஊற்றும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அங்க இயேசுவின் சகோதரர் எல்லாரும் இருக்கிறாங்க. மரியாள் இருக்கிறாங்க, சீஷர் இருக்கிறாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய அந்த நேரம் சரியாய் வந்தது. கீழே தேவ ஆலயத்துல பெந்தகோஸ்தே பண்டிகை நடந்து கொண்டிருக்குது. அசைவாட்டும் காணிக்கை கொண்டு வராங்க. அங்க ஆசாரியர் கதிர்கட்டுகளை முதிய பலனாகிய கதிர்கட்டுகளை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் அவன் அசைவாட்டி கொண்டு அந்த ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டே இருக்கிறது. நிஜத்துல தேவ ஆவியானவர் இறங்கி அவர் ஜனங்கள் மேல அவர் அசைவாட ஆரம்பிச்சார். தேவனுடைய பிரசனம் முன்புக்கும் பின்னாடி போய் அவர் அசைவாடி கொண்டு ஒவ்வொருவரும் நிரப்ப ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் தமக்கு தந்திருந்த வரத்தின்படி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் தொட்டது. டோட்டல் செப்பரேஷன், முழுவதுமான ஒரு மாற்றம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, எல்லா மனுஷனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குமையினால், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் ஒரு மனுஷனை தொடுமையானால் அந்த மனுஷன் மாறி போவான். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான். சவுல் கழுதை தேடிக்கிட்டு போறாரு. கழுதை தேடிக்கிட்டு போன பிறகு கடைசி சாமுவேலை சந்திக்கிறாங்க. பலி விருந்தில் கலந்து கொள்கிறார். அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவி உன் மேல் வரும். அப்போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனாய் மாறி போயிடுவ. வேற மனுஷன் ஆவாய். கர்த்தருடைய ஆவியார் ஒரு மேல வருவாரு, நீ வேற மனுஷனா மாறி போயிடுவ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் மாறினேன். எப்படி யாரை மாற்றுது? மாறாத ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் நம்மை மாற்றாது இருந்திருப்பார். இந்த வேதாகமத்தை என்னால் போதிக்க முடியாது. அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எதற்கும் உபயோகப்படாத ஒன்றை அவர் அழகாக வடிவமைக்கிறவராக இருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணினவர், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இயேசுவை பார்த்து விசுவாசிக்காத ஒருத்தன் இன்னைக்கு எதை செய்யறான் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியோட பிரசனம் வந்தது. தேவனுடைய பிரசனத்தை கீழாக தேவ ஆவியானவனை நிரப்பின உடனே அவனுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் கடந்து போச்சு. அவனில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சு. அது மட்டுமா, பவுல் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, கவனிங்க.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளை தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் விடுதலை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். இங்க பாருங்க, பவுல் இன்னொரு ரகசியத்தை கூட எழுதுறாரு, கவனிங்க. உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரமே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோப்புக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். சொல்லிட்டு அகால பிறவி போன்ற எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி இந்த மொழிபெயர்ப்புக்கு சரியான அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, குறை மாதத்துல பிறந்த ஒரு பிள்ளை சொல்ல பாருங்க, குறை மாதம் அல்ல காலம் தாழ்ந்து பிறந்த ஒரு பிள்ளை. பவுல் தன்னை எப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாருன்னா, நான் தான் பிரதானவனா இருக்கணும், ஆனா நான் எப்போ எல்லாருக்கும் பின்னாடி தான் நான் இயேசு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் பவுல் என்ன மனுஷன் ஐயா அவன் சொல்ற தந்த பிறகு ஃபர்ஸ்ட் 12 அப்போஸ்தலருக்கு தரிசனமானாரு. அதுக்கு அடுத்தது 500 பேருக்கு அதிகமான ஒரே நேரத்தில் 500 பேருக்கு அதிகமான இருக்கிறாங்க, அங்க ஒரே நேரத்தில் இயேசு தரிசனமானாரு. அதற்கு பிறகு அவர் யாக்கோபுக்கு தரிசனமானாரு. அதற்கு பிறகு அகால அப்போஸ்தலர் தரிசனமானார். அதற்கு பிறகு அகால பிறவி போன்ற எனக்கும் கூட அவர் தரிசனமானாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய தரிசனம், இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை மாற்றுகிறதா இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்முடைய இந்தியாவில் மிக பிரபலியமான ஊழியக்கார், பிரபலியமானனா இன்னைக்கு டிவியில் வராங்க அந்த ஊழியக்காரர் நான் சொல்ல வரல, உண்மையாகவே ஊழியம் செய்த ஒரு மனுஷன் இருந்தார். பஞ்சாப் தேசத்தில் சாது சுந்தர் சிங் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். தேவனுக்காக நின்ன ஒரு மனுஷன், சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர், வேதாகமத்தை வெறுத்தவர். சிறு போதில் படிக்கிற அந்த சிறு பிராயத்திலே வேதாகமத்தை எரிச்சு போட்ட ஒரு பையன், சின்ன பையன். அப்பா தான் சார்ந்த மதத்தில் இருந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஒரு வேத பண்டிதரை வைத்து அவனுக்கு அவன் சார்ந்த மதத்தை குறித்ததான போதனைகளை போதிச்சுக்கிட்டு வந்தாரு. பல கேள்விகள் எழும்பினது. அந்த கேள்வியெல்லாம் தன்னுடைய வாத்தியார்கிட்ட கேட்டால் அவருக்கு சரியா பதில் சொல்ல தெரியல. அவர் சொன்னாரு, நீ பெரியவரான பிறகு உனக்கு எல்லாம் தெரியும் அப்படியே ஏதோ அட்ஜஸ்ட் பண்றாரு. அதெல்லாம் அந்த பையனுக்கு ஏற்றதா கிடையாது. ஒரு முடிவுக்கு வந்துட்டான். உண்மையான கடவுள் யாராச்சும் ஒருத்தர் இருந்தார்னா, உண்மையான தேவன் என்ற ஒருவர் இருப்பார் என்னால் அவர் என்கிட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா காலையில எங்க ஊர்ல போற இந்த விடியற் காலையில போகக்கூடிய இந்த ரயிலுக்கு முன்னாடி நான் விழுந்து செத்து போவேன், இதுதான் முடிவு சொல்லிட்டு. யாரு கடவுள் தெரியாது அவருக்கு. அவங்க குடும்பம் ஒண்ணு யாரோ ஒருத்தர் கடவுள் சொல்லிட்டு இருக்குது. அவருக்கு தெரிஞ்சு யாரோ கடவுள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரு எனக்கு தெரியாது. ஆனா உண்மையான ஒரு தேவன் ஒருத்தர் இருப்பார்னா அவர் என்னை சந்திக்கட்டும், என்கிட்ட பேசட்டும். அப்படி இல்லைன்னா அதிகாலையில் ஓடுகிற அந்த ட்ரெயினில் போய் நான் தற்கொலை பண்ணி செத்து போயிட போறேன், அதான் முடிவு. ராத்திரிலாம் அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறான் அந்த சின்ன பையன். ஒருத்தர் இருக்கிறார், மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார், மாறாத ஒருவர் இருக்கிறார். அவர் நேராக அந்த வீட்டுக்குள்ளாக போனார். அந்த பையன் தனி அறையில் இருக்க, பெரிய பணக்கார குடும்பம். அவங்க அப்பா வேற ஒரு அறையில் இருக்கிறார். அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மாவுடைய அன்பு கிடையாது. இப்ப அப்பா தனித்து போயிருக்கிறார். இந்த பையன் தனித்து ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் சின்ன வயசுல ஒரு முடிவு எடுத்துட்டான். ராத்திரி அவனுடைய அறையில ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இந்த பையன் பார்த்தான், ஏதோ ஒரு வெளிச்சம், வினோதமான ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சு கொண்டு இருக்குது. அந்த வெளிச்சம் அப்படி பெருசாகிட்டே இருக்குது. அங்க ஒருத்தர் நின்று கொண்டு பேசுறாரு. இவனுடைய தாய்மொழியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவுடைய வேதாகமத்தை நான் எரிச்சு போட்டேன், அந்த இயேசுதான் என்ன தேடி வருகிறாரு. காலையில் அப்பா கிட்ட போய் சொன்னாரு. அப்பா சொன்னாரு, இல்ல நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பைபிள்லாம் கிழிச்சு போட்டு கொளுத்திட்ட, உனக்கு அதே ஞாபகத்தில் இருப்ப, அதுதான் நடந்திருக்கும், நீ போய் படுத்து தூங்குனாரு. ஆனா அந்த தரிசனமும் பரிசுத்த ஆவியினுடைய தொடுதலும் அவனை சும்மா விடவில்லை.
அவனில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அந்த தேவ மனுஷன் நம்முடைய இந்தியா முழுசும் சுத்தினார். உலகளாவிய மக்களிடத்துல போய் இயேசுவே கிறிஸ்து என்று போதிக்க முடியும். நான் எதை சொல்ல வரேன் அப்படி பார்த்தேன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தரிசனமும் பரிசுத்த ஆவியுடைய தொடுதலும் அவனை மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய மற்ற பழக்க வழக்கங்கள், சில பேர் எத்தனை வருஷமானாலும் கிறிஸ்துவா இருப்பான், நம்ம கிட்ட இருக்கிற எந்த சுவாபம் மாறி போகாது. நமக்கு தெரியும் நம்ம செய்யற தப்பு, நம்ம பண்ற இந்த காரியமா தவறு. ஆனா இதுல இருந்து நம்ம விடுவிச்சு கொள்ள முடியாது, நம்மையே நம்ம மாத்திக்க முடியவே முடியாது. ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, அவரிடத்துல நம்மை சரண்டர் ஆக்கும் பொழுது, நம்மை முழுவதுமாய் ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தோட வாசிக்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினால் புதிதாக்குறதினாலே நம்மை ரட்சித்தார். தேவனுடைய பழக்கம் என்ன அப்படி பார்த்தோம்னா, என்னுடைய கெட்ட சுவாபங்கள் இருக்கும், நான் வேற ஒரு மனுஷனா இருப்பேன். நான் எப்போது இயேசுவை என்னுடைய இரட்சகராக என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அப்போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவுடனே தேவன் தம்முடைய சொந்த ஆவியினாலே என்னை நிரப்புகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே நான் புதிதாக்கப்படுகிறேன். இதை தான் பவுல் எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான. தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அவர் சின்ன பையனா இருக்க காலகட்டத்தில் பசங்கிட்ட பேசி சண்டை போட்டுட்டு வாயெல்லாம் புண்ணாயிரமா. அவர் சொல்றாரு, நிறைய முறை நான் சாப்பிட முடியாம போயிடும், பசங்கிட்ட சண்டை போட அவங்க அடிச்சு வாயெல்லாம் புண்ணாயிடும். புண்ணான பிறகு ஸ்கூலில் போய் மிஸ்ஸுக்கிட்ட சொன்னார், அம்மா எப்போ பார்த்தாலும் சண்டை வருது, எனக்கு ரொம்ப கோவம் வருது, எல்லாரும் என்ன அடிச்சிடறாங்க, நானும் அடிச்சிடறேன், பெரிய சண்டை வருதுன்னா அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. நீ என்ன செய், ஒரு கயிறு ஒன்று எடுத்துக்க, எப்போதெல்லாம் உனக்கு கோவம் வருதோ அப்போ என்ன செய், ஒவ்வொரு முடிச்சா போடுங்க. அப்படியே போட்டால் கோவம் போயிடுமா? கோவம் வர நேரத்தை முடிச்சு கூட என்ன போடுவோம், எப்படி போடுவோம், கோவத்தில் முடிச்சு அப்படி போட்டு இழுப்போம். இப்போ அந்த அம்மாவுக்கு சொன்ன விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார், அப்போது என்னுடைய எல்லா சுவாபங்கள் என்னை விட்டு போனது. இதே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அவர் வளர்த்த ஒரு நாய் ஒன்று இருந்தது. அவர் வாலிப பையன், சின்ன பையன். அப்போ ஒரு குதிரையை வளர்த்தாரு, ஒரு நாயை வளர்த்தாரு. அப்போ ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்னா, அந்த நாய்க்கு விஷம் வச்சு கொண்டுட்டான். கொண்ட பிறகு இவர் வாலிப பையனா இருக்கிறாரு. அப்போ அந்த நாயை போய் அடக்கம் பண்ற நேரத்தில் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, ப்ளீஸ் உன்னை கொன்னவனை நான் துப்பாக்கியை சுட்டுடுவேன், அப்படி இல்லைன்னா நான் கார் ஏற்றி அவனை கொன்றுவேன், இது சத்தியம் அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தாரு. கடைசியில் அந்த மனுஷனுக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அந்த மனுஷனுக்கு அடக்காரதனை இவர் பண்ணாரு. ஏனையா இவர் சொல்லுகிறார், என்னை மாற்றினது எது என்றால் தேவனுடைய தரிசனமும் பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்றினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்கப்படுதல் இல்லாம நம்முடைய எந்த சுவாபங்களும் நம்மை மாற்றிப்பட முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வணையக்கூடியவரா இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தானே நம்முடைய எல்லா அவிசுவாசத்தில இருந்து நம்மை மாற்றுகிறவரா இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. பவுல் 14 நிருபத்தை எழுதினார். பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு எழுதியிருக்கிறார். யோவான் எழுதியிருக்கிறார். அதுக்கு அடுத்த சில நிருபங்கள் இருக்கு பாருங்க. யாக்கோப்பு நிருபம், யூதா. இந்த யாக்கோப்பு யூதா யார் அப்படி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்கள். அவங்க எழுதிய நேரத்தில் அந்த தலைப்பு அவங்க சொல்ற அந்த யூதா எப்படி எழுதுவார் பாருங்க, வாசிக்கலாம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி உள்ள அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரரும்
யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்க யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்கள் எழுதுகிறதாவது. இப்போ ஒரு பொதுவான நிருபம் இது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பொதுவான நிருபம். ஆனால் 25 வசனம் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 வசனம் இருக்கும். ஆனால் ஐயா எல்லா நிருபத்தையும் அப்படி சாப்பிட்டு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட நிருபம் இது. வெறும் 25 நிருபம். இவர் தான் என்ன செஞ்சார்னா, பிரபலமாக விரும்புறவங்க யாரும் அந்தரங்கத்துல செய்ய மாட்டாங்க, நீ அங்க போய் சொன்னவங்க தான் இப்ப என்ன சொல்றாங்க, தன்ன இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன். எப்பா இன்னைக்கு நம்ம பேசலாம் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனா, அவர் மாம்சத்துல நடந்தது அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அங்கே வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ அவர் தெரிஞ்சார், இயேசு வெறும் மனுஷன் கிடையாது, மரியாதைக்கு பிறந்தவர் கிடையாது, அவர் சர்வத்துக்கும் மேலான தேவன். யெகோவாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய மீட்பர், அவரே நம்முடைய மெசியாக அவர் இருக்கிறார். இதை புரிந்து கொண்டு நிருபத்தை எழுதுறாரு. இந்த 25 வசனம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமா இருக்கும். பவுல் எழுத விட்டலைய யாக்கோபு எழுதியிருப்பார் பாருங்க. உங்களில் ஒரு வியாதிப்பட்டவனாக இருந்தால் சபையின் முப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவருக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். பவுல் சொல்லுகிறார், சோதிக்கப்படலைன்னா நீங்க வேசியின் பிள்ளைகளா இருப்பீங்க. பவுல் சொல்றாரு சோதனை இருக்குதுங்க. இவர் சொல்றாரு சோதனை இருக்குதான், ஆனா எல்லாமே தேவனால் சோதிக்கப்படுறது கிடையாது. அவன் தன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பவுல் எழுத மறந்தத இங்க பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இவரை கொண்டு அதை முழுமையடைய செய்கிறார். என்ன சொல்றேன், இந்த வேதாகமத்துல 2 நிருபங்கள் எழுத வச்சு ஆயிட்டாங்க. இது உலகம் முழுசும் போயிட்டு. யார் ஐயா இந்த 3 வருஷ காலத்துல இயேசுவை புறக்கணித்தவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இப்போ அவரோட வாழ்க்கையில அங்க 120 பேர் கூடி ஜெபிக்கிற நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அத்தனை பேரை நிரப்பினார். அங்க பரிசுத்த ஆவியானவர் எல்லா சுவாபத்தையும் மாற்றினார். சாமுவேல் சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவர் மேல் வருவார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷனா மாறிடுவ, வேற மனுஷனா மாறி போயிடுவ. பவுல் சந்தித்த மனுஷர்களை முதலாவது பேதுருவை சந்தித்தார். அரபு தேசத்துக்கு போனார், 3 வருஷம் அங்க இருந்தார். பேதுருவை சந்தித்த பிறகு வேற எந்த அப்போஸ்தலனையும் பார்க்கல. கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பார்த்தார், அவர்கிட்ட பேசினாரு. யாக்கோப்பு என்ன பேசியிருப்பாரு, பிரதர் உன்னை போலதான் பிரதர், நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, நீங்க கமாலியர் கீழே உட்கார்ந்தீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா நாங்க பக்கத்திலே இருந்து பார்த்தோம், அவருடைய அற்புதத்தை நாங்க கண்ணால பார்த்தோம், எல்லாமே தெரியும், ஆனா எங்களை போல ஒரு பாவி வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, நாங்க அவர் கடைசி வரைக்கும் விசுவாசிக்கலையே. ஆனா தேவ கிருபை, ஆச்சரியமான கிருபை, பரிசுத்த ஆவியானவர்களை தொட்ட பிறகு எங்களோட சுபாவம் எல்லாம் மாறி போச்சு, எங்களோட இருதயம் எல்லாம் மாறி போச்சு. அவரே மெசியா, அவரே எங்களுடைய இரட்சகர். என்னைய நடந்துச்சு, அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் மாறினேன். இன்னைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை மறுரூபமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து வருகைக்குள்ள போகணும்னா பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இல்லாம உங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய எல்லா சுபாவத்தை மாற்றி தேவனுக்கேற்ற விதமாய் நம்மை வடிவமைக்கிறவராக இருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானுடைய யுகம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரையும் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சொந்த சகோதரர் கூட அவரை விசுவாசிக்கல. பிரபலமாக விரும்புறவங்க அந்த ரகத்துல மறைவான இடத்துல கிரியை செய்ய மாட்டாங்க, எல்லாரும் பார்க்கிறதுக்காக கிரியை செய்வாங்க. நீ யூதாயாவுக்கு போனா அங்க உங்க சீஷெல்லாம் பார்ப்பாங்க. இயேசுவை விசுவாசிக்கல, ஆனா பெந்தெகோஸ்தே நாளிலே அவருடைய ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, அவர்களை தொட்டாரு, அவரை நிரப்பினார். அவருடைய அவிசுவாசம் அவருடைய இருதயத்தை விட்டு போனது. அவருடைய ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து மாறாதவர், நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றாரு, என் வாழ்க்கையில சுபாவம் மாறி போகவே இல்லை, நான் சண்டை போடுறவனா இருந்தேன், ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார். அவருடைய ஆரம்ப கால கட்டத்தில் அவர் ஒருவர் குளிச்சிட்டு இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் அவரை நிரப்பினார். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் முதல் தொடுதலாக இருந்தது. எந்த மனுஷனை பார்த்து நான் கொன்னு
என்னுடைய பழியை தீர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரோ அதே மனுஷனை ரட்சிப்புக்கு நேராய் நடத்தி அந்த மனுஷனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடிந்தது. பிறகு அந்த மனுஷன் மரித்த பிறகு அடக்க ஆராதனையும் கூட செய்ய முடிஞ்சது. யார் மாற்றினது? மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். மாறாத இயேசு நம்மை மாற்றுகிறவர் இருக்கிறார். அவர் இன்னைக்கு நல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி ஜெபித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் நிற்கிறார். சேர்ந்து போடுமே. அதிசயங்கள் செய்கிறவர் உன் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம் வேறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் ஆணையாளே அகற்றினார். அதிசயம் புயல் காற்றை தம் ஆணையாளே அகற்றினார். அதிசயம் அருகில் இருக்கிறார். பாவியானே என்னையோ
நேசக்கரம் அதிசயம் ஏழையின் மீது நேசக்கரம் அதிசயம் அதிசயங்கள் செய்கின்றவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மாறாதவர், அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். எதற்கும் உபயோகம் இல்லாத ஒன்றை அவர் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். தேவன் எதை விரும்புகிறாரு, என்ன செஞ்சிருக்கணும்? இயேசு இடத்துல பிரசங்கிச்சிருக்கிறாரு. மரியாளும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரெல்லாம் வந்து கூப்பிட்ட உடனே அவர் அதற்கு கனம் செலுத்துற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி, என் தாய் யார், என் சகோதரர் யார், என் சகோதரி யார், நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் அப்படி சொல்றாரு. இன்னொரு முறை இப்படியாக நடந்தது. ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொன்னாள். அதுக்கு இயேசு பதில் சொல்றாரு, அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான். அவர் சுமந்துட்டதுனால அந்த அம்மா பாக்கியவான் கிடையாது. இல்லையா, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு யாரு கேட்கிறாங்களோ, யாரு தன்னை காத்துக்கொள்கிறாங்களோ அவர்கள் தான் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. அந்த அம்மா மாம்ச பிரகாரம் யோசிச்சது, மகா பெரிய மகத்தான காரியத்தை செய்றீங்க, ஐயா உம்மை சுமந்த அந்த கர்ப்பம், நீங்க பால் குடிச்ச அந்த முளைகள் ஆசீர்வதிக்கப்படுது. அது இல்ல 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 இல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், அதன்படி காத்துக்கொள்கிறவர்களே அதே பாக்கியவான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கனம் செலுத்துகிற மக்களா இருப்போம்னா, நீங்களும் நானும் தான் பாக்கியம் பெற்றவராக இருக்கிறோம். இதையெல்லாம் பெந்தெகோஸ்துக்கு பிறகு அவருடைய சகோதரர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க இப்ப எப்படியா நிருபத்தை எழுதினார் யூதா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன். ஐயா இப்ப நீங்க ஊழியக்காரனா இதுக்கு கொஞ்சம் அது ஒரு பெரிய கனமாயிடுச்சு. ஊழியக்காரனா மதிப்பு, அதோட சரியான மீனிங் என்ன தெரியுங்களா? வேலைக்காரன், இயேசு கிறிஸ்துடைய வேலைக்காரன். ஐயா இது எத்தனை மகத்தானது! காரணம் என்ன? அவர் யார் என்கிறதை நீ புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஆவி தேவை. இயேசு கிறிஸ்துடைய மகத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஆவி இல்லாம தேவனை புரிஞ்சுக்கவே முடியாது. பவுல் எழுதுகிறார், பரிசுத்த ஆவி இல்லாம ஒருத்தரும் இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு பரிசுத்த ஆவிதான் நம்முடைய மாற்றுகிறவராக இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்தாதான் நம்முடைய பழைய சுவாபங்கள் மாறி போயிடும், பழைய எண்ணங்கள் மாறி போயிடும். நம்முடைய மாற்றம் ஏற்படும்னா பரிசுத்த ஆவியான மிக முக்கியமா இருக்கிறார். இதை தான் பவுல் எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், படைகள் எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் புதிதான. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக வருகிறோமானவரை, இந்த மத்தியான வேலையில் கர்த்தாவே இந்த உஷ்ணமான நேரத்திலும் கூட இந்த வார்த்தைக்கு கனம் செலுத்தி உங்களுடைய சமூகத்தில் வந்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக வேண்டுகிறோம். ஒருவர் கூட பெருமையாக போக வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளின் மீது உங்களுடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை தொட்டு ஆண்டவரே நீர் அவரை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக வேண்டுகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை பின்தொடரட்டும் ஆண்டவரே. சாயந்தரம் ராபோஜன கூட்டத்தையும் கூட இங்கே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தேவனுடைய பிரசன்னமும் கிருபையினும் எங்களை நடத்தட்டும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு மீண்டுமாய் நாம் கூடி வருவோம். ராபோஜன ஆராதனை உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.